ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்க டெஸ்டினேஷன் நீங்க என்ன ரோல்ல இருக்கீங்கன்னு எழுதிக்கங்க. நாங்க இந்த மாதிரி நாங்க கரண்ட் ஆஃப் பண்றோம், சோ ரீசன் இந்த ரீசன்காக தான் நாங்க கரண்ட் ஆஃப் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க இப்ப எழுதி கொடுத்துட்டு எவ்வளவு நாள்ல சரி பண்ணுவீங்கன்னு எங்க எழுதி கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, நாங்க எதுவுமே அவங்க கேட்கல. இதே கம்ப்ளைன்ட் தான். அது முந்தானே இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு என்ன சார் ரீசன்? டெய்லி நடக்கறனால தான் வரோம். முந்தானே 13 பெட்டிஷன் இது வரைக்கும் ஒரு மேல கொடுத்திருக்காங்க. எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. 13 மேலே இருக்கு கம்ப்ளைன்ட். மேலே இருக்கு. இல்ல சார், நைட் ஷிஃப்ட்க்கு யாரு? பகல் ஷிஃப்ட் 13 மேலே இருக்கு கம்ப்ளைன்ட். அது நீங்க கேக்குறேன் சார். டியூட்டில இருக்காங்க, சரக்கு அடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன சார் யூனிஃபார்ம் இருக்காமா? யூனிஃபார்ம் இருக்காமா? நீங்க சார் கழிஞ்சு போச்சு. அவங்க டிபார்ட்மென்ட் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். சார் உங்களை கேளுங்க மேடம். எங்களை எல்லாரும் நீங்க இது பண்ணி விட்டீங்கல்ல. இங்க இருக்கிறதுல எத்தனை சரக்கு அடிச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியுமா? எடுங்க சார். எடுக்க முடியாது. எடுங்க சார். சரக்கு அடிக்கிறவங்க ஆக்ஷன் எடுக்க முடியாது. சரக்கு அடிச்சிட்டு வண்டி ஓட்ட கூடாது, சரக்கு அடிச்சிட்டு டியூட்டி பார்க்க கூடாது. அப்ப டிபார்ட்மென்ட்ல இருக்காமா சார்? சார் அப்ப இவங்க என்ன சார் பண்றாங்க? ஆபீசர் தான் எடுக்க முடியும். அவங்க ஆபீசர் தான் என்ன சார் ஆக்ஷன் எடுக்க போறீங்க? இப்ப இவர் வந்து ஆன் டியூட்டில இருக்காரு. ரெஸ்ட் கோட் போட்டுருக்காரு சார். யார் செக்அப் பண்றது? நீ ஜிஎஸ்என் குடிச்சிருக்கானு யார் செக்அப் பண்றது? அடி செக் பண்ணிரோம். ஒரு விஷயம் வேணா வாங்கி போலீஸ் அத்தாரிட்டி இருக்கீங்களா? ஒண்ணுமே இல்ல, அங்க ஓபன் பண்ணுங்க சார், எல்லாமே வெளிய வரும். வணக்கம் பாலாஜி. மதுரை மாவட்டம் கூடல்புதூர் பகுதியில் உள்ள ஆணையூர் துணை மின் நிலையத்தில் இருந்து தினமணி உள்ளிட்ட நகர்களுக்கு மின் விநியோகம் வழங்க செய்யப்படுகிறது. இந்நிலையில் மதுரை நகர் பகுதியில் பெரும்பாலும் இந்த ஒரு 10 நாட்களாக மதுரை நகர் பகுதியில் பல இடங்களில் மின்தடை ஏற்படுகிறது. இதனால் புகாரளித்த மின்வாரிய பணியாளர் போன எடுப்பதில்லை, எந்த ரெஸ்பான்சிலையும் பொதுமக்கள் கொந்தளித்து வரும் நிலையில் சிந்தமணி பகுதி மின்தடையால் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பில்லா சூழ்நிலை உள்ளதாக கூறி தினமணி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் அலங்காநல்லூர் பிரதான சாலையை மறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரியிடம் கேள்விகளால் துடைத்து எடுத்துள்ளனர் என்று கூறலாம். ஏனென்றால் கரண்ட் பில் கட்டணா பீஸ் கட்டை புடுங்கிறீங்க, இப்ப கரண்டே இல்லை, யாரு பொறுப்பு என கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு பல கேள்விகளை எழுப்ப தொடங்கினர். கிட்டத்தட்ட 3 மணி நேர பேச்சாட்டுக்கு பிறகு இனி போன் எடுப்போம், மின்தடை ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்வோம், இது போன்ற தவறுகள் இனி நடக்காது என மின்வாரிய ஊழியர்களிடம் எழுத்துப்பூர்வமாக கடிதம் வாங்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பாலாஜி. ஏனென்றால் தமிழகத்திலேயே முதல் முறையாக மின்தடை தொடர்பாக மின்வாரிய ஊழியர்களிடம் எழுத்துப்பூர்வமாக கடிதம் வாங்கிய பெண்களால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இனி கரண்ட் கட் ஆனா போராட்டம்லாம் பண்ண மாட்டோம், நேர நீதிமன்றத்தில் இந்த கடிதத்தை கொண்டு நீதிமன்றத்தால் சொல்வோம் என அப்பகுதியில் போராட்டம் ஈடுபட்ட பெண்கள் எச்சரிக்கையை விடுத்தனர். மேலும் போராட்டம் முடிந்த பின்னர் ஒரு இளைஞர் பொதுமக்களை சேர்ந்து ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு தாவேக ஆட்சியில் இது போன்ற மின்தடை ஏற்படாது என்ற ஒரு நடந்த சமூகம் அவங்க நகைப்பை ஏற்படுத்தியது என்ற தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 நாட்களாக அப்பகுதியில் மின்தடை இரவு ஆனால் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாக நிலையில் நேற்று கொந்தளித்த பொதுமக்கள் அந்த மின்வாரிய ஊழியத்தை முற்றுகையிட்டு அந்த மின்வாரிய ஊழியரிடம் கடிதம் வாங்கி கொண்டு, ஏனென்றால் ஒரு மின் வாரியத்தில் சென்று பொதுமக்கள் மின் இணைப்பு பெறுவதானால் மின் இணைப்பு தொடர்பாக ஏதாவது சேவைகள் பெறுவதானால் கடிதம் எழுதி கொண்டு அவர்களிடம் கொடுப்பது வழக்கம். ஆனால் இங்கு மாற்றாக பொதுமக்கள் மின் வாரிய ஊழியரிடம் அவரிடம் நாங்கள் இன்னும் பணியை சரியாக செய்வோம், யார் போனையும் எடுக்காமல் இருக்க மாட்டோம், தொடர்ந்து மின்தடை ஏற்பட்ட உடனே நடவடிக்கை எடுப்போம் என மின் வாரிய ஊழியரிடம் கடிதம் வாங்கி கொண்ட பொதுமக்கள் பகுதியில் நகைப்பை ஏற்படுத்தியது பாலாஜி. நைட் ஆனாலும் சரி, காலையில ஆனாலும் சரி, எந்நேரம் ஆனாலும் விடிய கரண்ட் கட்டாய் தான் போய்கிட்டு இருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் குழந்தைங்க இருக்கு, வயசானவங்க இருக்காங்க, உடம்பு சரியில்லாம எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவங்க எப்ப பாரு கரண்ட் கட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எது போய் முறைப்படி கேட்டா கூட முறையான பதிலே கிடையாது. இங்க இருக்க போர்மேனோ இல்ல ஏஇக்கே போன் அடிச்சா சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது.